6434வது இலக்கம். அதாவது மிர்தாஸ் அல் அஸ்லமி, மிர்தாஸ் என்றது ஒரு நபித்தோருடைய பெயர். மிர்தாஸ் அல் அஸ்லமி என்கின்ற நபித்தோழர் அறிவிக்கிறார், கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யத்ஹபு ஸாலிஹூன், யத்ஹபு ஸாலிஹூன். பாருங்க, இமாம் புகாரியுடைய தலைப்பு தஹாபு ஸாலிஹீன், ஹதீஸ் யத்ஹபு ஸாலிஹூன், சாலிஹூன்கள் போய்விடும். அவர் தலைப்புக்கும் அவர் கொண்டு வர ஹதீஸுக்கும் நேரடி சம்பந்தம் என்ன செய்யும் இருக்கும். யத்ஹபு ஸாலிஹூன், நல்லவர்கள் போய்விடுவார்கள், நல்லவர்கள் போய்விடுவார்கள். அல் அவ்வலு ஃபல் அவ்வல், அதாவது முதலாவது உருவாகினவங்க முதலா போயிடுவாங்க. அதுக்கு பின்னால் உள்ளவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. இவங்க முந்தி கொண்டவங்க, அப்ப அவங்களுடைய நலவு அதிகமாக இருக்கும். அதுக்கு பின்னால வாரங்களுடைய நலவு அவர்களோடு ஒப்பிடுகிற குறைவாக இருக்கும். பின்னால வருகின்ற ஒப்பிடுகின்ற பொழுது அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். இப்படி நல்லவர்கள் அல் அவ்வல் ஃபல் அவ்வல், ஒன்றன்பின் ஒன்றாக குறைந்து கொண்டே என்ன செய்வார்கள், போவார்கள். வயபகா ஹுஃபாலத்துன் கஹுஃபாலத்தி ஷஈர் அவி தம்ர் லா யுபாலிஹிமுல்லாஹு பால. கடைசில வயபகா எஞ்சி இருப்பார்கள், ஹுஃபாலா, ஹுஃபாலத்துன் கஹுஃபாலத்தி ஷஈர். சில அறிவிப்புல பின்னால வருது கஹுஃபாலத்துன், அதாவது ஹுஃபாலத்துன் கஹுஃபாலத்தி ஷஈர். ஷஈர் என்றா கோதுமை. கோதுமையில எதை நம்ம சாப்பிட முடியும், ஆனா புறந்தளிடுவோம், இதெல்லாம் அவ்வளவு பொருத்தம் இல்லை. அப்படி எவைகள் எல்லாம், எந்த பதர்களை எல்லாம் நாங்கள் தள்ளி விடுகிறோமோ அது போன்றவர்கள் எஞ்சி இருப்பார்கள், அது போன்றவர்கள் எஞ்சி இருப்பார்கள். ஹுஃபாலத்துன் கஹுஃபாலத்தி ஷஈர், அது போன்றவர்கள் எஞ்சி இருப்பார்கள். அவி தம்ர், அல்லது ஈத்தம்பழத்துல சாப்பிட்டு நம்ம எல்லாம் எடுத்துட்டு நல்லவைகள் எல்லாம் பிரிச்சு எல்லாம் எடுத்து போட்டு கடைசி அதை வீசினாலும் பரவாயில்ல, அல்ல எங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல ஒரு பகுதி வைப்புமே. இந்த மாதிரி ஒரு குரூப் என்ன செய்வாங்க, எஞ்சி இருப்பாங்க. பாருங்க, எப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பையை சொல்லல, இங்க குப்பையை சொல்லல. குப்பைனா எப்பயும் வீசுவாங்க. ஆனா நல்லதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டு, அதுவும் ஈத்தம்பழம் என்ற பெயர் தான் அதுக்கும், கோதுமை என்ற பெயர் தான் அதுக்கும், ஆனா பிரயோசனம் இல்லை. பிரயோசனம் இல்லாத ஒரு அந்த பகுதி, அந்த வகை என்ன செய்யும், எஞ்சி இருக்கும். அது மாதிரி மனிதர்களில் நல்லவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்றுவிட கோதுமையின் பதர்களை போன்றும், அதே போன்று ஈத்தம்பழத்தின் அந்த பதர்களை போன்றும், எஞ்சிய விஷயங்களை போன்றும் மக்கள்ல சிலர் இருந்து கொண்டிருப்பார்கள். லா யுபாலிஹிம் அல்லாஹு பாலத்தன், அல்லாஹ் அவர்களை கணக்கிலேயே எடுக்க மாட்டான். அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு கணக்கிற்கும் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட மக்கள் கடைசியில் எஞ்சி இருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுல முடிவுல கால அபு அப்துல்லா, அபு அப்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். அபு அப்துல்லா இமாம் புகாரியுடைய புனை பெயர். அபு அப்துல்லா இமாம் புகாரியுடைய புனை பெயர். ஆனா இங்க என்ன முக்கியம்னா, இமாம் புகாரி திருமணம் முடிக்கல, இமாம் புகாரி திருமணம் முடிக்கவில்லை. திருமணம் முடிக்காத அறிஞர்கள் இமாம் புகாரி, இமாம் நவவி, இமாம் இப்னு தைமியா, இப்படி போன்ற அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யல, திருமணம் முடிக்கல. ஆனா புனை பேர் என்ன செய்யுது, இருக்குது. எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு உம்மு அப்துல்லா என்ற புனை பேர் இருக்குது, அவருக்கு புனை பேர் இருக்கு. கால அபு அப்துல்லா, அபு அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள், யுகாலு சொல்லப்படுகிறது, ஹுஃபாலா வ ஹுசாலா, ஹுஃபாலா வ ஹுசாலா. அதாவது இது ஹதீஸ்ல வரது ஹுஃபாலா. ஆனா ஹுஃபாலா என்று சொன்னாலும் சரி, ஹுசாலா என்று சொன்னாலும் சரி, எல்லாமே என்னது, பதரைத்தான் குறிக்கும். இல்ல ஒரு அரபுக்கு ஒரு நோட் சொல்லிக்கிறேன், என்னடா இந்த அமைப்புல வரக்கூடிய எல்லா சொல்லும் குப்பை மாதிரி விஷயத்துக்கு தான் சொல்லும். ஜுபாலாண்ட என்ன குப்பை, ஃபுஆலா என்ற அமைப்புல நீங்க என்னென்னதெல்லாம் வருதோ அதுல என்னது குப்பை, மண்டி, பதறு, இந்த மாதிரி அம்சங்களுக்கு தான் என்ன செய்யும், இந்த இது சொல்லப்படும். ஜுபாலா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாம் பெரும்பாலும் 90% என்னது குப்பை. சுமாலாண்ட அரபுல நம்ம டீ குடிச்சிட்டு மிஞ்சுமே, அதுக்கு சுமாலான்னு சொல்லுவாங்க. எல்லாம் அதான் வடிவம். அதே போல ஈத்தம்பழத்துல இதுக்கெல்லாம் இப்ப ஹுஃபாலா என்ன சுமால், அந்த அதாவது ஹுஃபாலா ஹுசாலாண்ட வார்த்தை செய்து வருது. இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாம் எஞ்சிற பகுதிகளுக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இப்ப இங்க என்னடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்றாங்க. நல்ல மக்கள் ஆரம்பத்திலேயே போய் விடுவார்கள் அப்படி என்று சொல்றாங்க. இப்ப இதுக்கு அர்த்தம் என்ன, ஒவ்வொரு மனிதனும் தன்ட்ட சலாஹியத் இருக்கின்றத நினைச்சுக்கிட்டு இருப்பான், தன்னிட்ட சலாஹியத் இருக்க, நலவு இருக்க நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நலவு தன்னிடத்திலே இருக்கிறது என்று நினைப்பதில் அவன் உண்மையாக இருந்தால் அது வரைக்கும் இந்த காலம் வரலன்னு அர்த்தம். அதுல உண்மை இருந்தா அந்த காலம் வரலன்னு அர்த்தம். இந்த செய்தி இன்றைய காலத்தை என்ன செய்யல, குறிக்கவில்லை. சரியா, வேணுமென்ற இது ஆரம்பமாகவோ என்ன ஒரு அவருடைய மத்தியம பகுதியாக இருக்கலாம். ஏன்னா இன்றைய ஹைர் இன்னும் இருக்குது.
ஹைர் என்ன செய்து உலகத்துல நிறையவே இருக்குது. இந்த செய்தி கடைசி கால பகுதியை தான் என்ன செய்யுது குறிக்குது. ஏன்னா இன்றைக்கு ஹைர் இருக்குது, நல்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம கண்கூடாக நலவுகளை கண்ணால் என்ன செய்யறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிர்காலம் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக மோகம் மறுமை பற்றிய வெறுப்புடைய காலம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மோகம் வளர வளர நல்ல மக்கள் என்ன செய்வாங்க குறைந்து கொண்டு போவார்கள், அப்படின்னா கெட்ட மக்கள் உருவாகி கொண்டு என்ன செய்வார்கள் வருவார்கள். எனவே இந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி இந்த தலைப்பு என்ன செய்றாரு இதற்குள்ள கொண்டு வந்து போடுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப நம்ம உலக விஷயத்தில் மேலதிக ஆர்வம் காட்ட போனோம் என்று சொன்னால், அது ஹலாலாக இருந்தாலும் அதுல மேலதிக ஆர்வம் காட்ட போனோம்னு சொன்னா நல்ல விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் தூரமாக ஆரம்பிப்போம் என்பதற்கான ஒரு செய்தி.